உங்களுடைய திரைப்பயணத்துல ஒரு பக்கம் கவர்ச்சிகரமான கதாநாயகியா ஆமாமாமா. நடிச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் குடும்ப பெண்ணா பல படங்கள்ல வி.சேகர் ஆமா, படங்கள் ஆமாமா. நடிச்சிருக்கீங்க. பல படங்கள்ல பக்தி வேடங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமா. எது ரொம்ப ரோஜாவுக்கு பிடிச்சது? நான் வந்து அந்த சினிமால கேரக்டர் வந்து கேரக்டரா தான் பார்த்துருக்கு. நான் எப்பவுமே என்னோட விருப்பம் அதுல காட்டல. நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு வந்து சாரீஸ் நல்லா சூட் ஆகும். ஸோ நான் சாரி கட்டினா நல்லா இருக்கும் சொல்லி நெறைய லேடீஸ் எனக்கு ஃபேன்ஸா இருக்கு. ஆனா எனக்கு கம்ஃபர்ட் வந்து சுடிதார். ஃப்ளைட்ஸ்க்கு போறது, டிராவல் பண்றதுக்கு சுடிதார்ஸ். ஃபங்ஷன்னா இல்ல எங்கேயாவது போனோம்னா சொன்னேன்ல செல்வா கூட ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆடிஷனுக்கே சாரி கட்டிட்டு வந்தேன்னா நீங்க இது பண்ணிக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னல் இது என்னோட ஃபேஸ்க்கு சூட் ஆகும். சினிமால வந்து சினிமாக்காக மாடர்னா பண்ணியிருக்கேன் நானு. ஏன்னா என் வீட்ல எங்க தாத்தா மிலிட்டரி ரிட்டயர்டு. அவருக்கு வந்து மாடர்னா போட்டா பிடிக்காது. ஹேர் கட் பண்ணா பிடிக்காது. ஆனா என்னோட லைஃப் டோட்டலா அவருக்கு பிடிக்காத மாரி ஃபர்ஸ்ட்டு படத்துல ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே பார்லர் கூட்டிட்டு போய் ஐப்ரோஸ் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டாங்க. செம்ம திட்டு எனக்கு. எங்க தாத்தா பிளட் வர மாரி திட்டினாரு என்ன எனக்கு. சரி என்ன பண்றது? என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். மாடர்னா முதல்லருந்து நான் எப்பவுமே போட்டதில்ல. காலேஜ்ல கூட சுடிதார், ஜீன்ஸ், ஷர்ட் கூட பெரிய ஷர்ட் லென்த்தா தான் போட்டது. ஃபர்ஸ்ட்டு நம்ம செம்பருத்தில கிளாமரா பண்ணது. ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் கூச்சமா இருந்தது. பழக்கம் இல்லாதனால. செல்வா உடனே சொன்னார், "நீ சினிமால இருந்தா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது பண்ற மாரி இருந்தா இரு. இல்லன்னா நின்னுடு. நம்ம வந்து சினிமாக்கு வந்து இப்படி இருக்க மாட்டோம், அப்படி இருக்க மாட்டோம்னா, அது கரெக்ட் இல்லன்னு" சொன்னாரு. சரி அது மைண்ட்ல அப்படியே இருந்தது. அப்படியே சினிமான்னா அது தனி இது. அதுக்கு நம்ம பர்சனல் லைஃப்‌க்கு நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன் நான்.